இப்படி ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நேரு எதிரே ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர் உங்களை பார்த்து ரொம்ப இயல்பா சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா உங்க உள்ளுணர்வு உள்ளுக்குள்ள அடிச்சு சொல்லும், இவன் அப்பட்டமா போய் சொல்றான்னு. கண்டிப்பா அந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆமா, ஆனா அதை நிரூபிக்க நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆதாரம் கூட இருக்காது. என்னடா அது, ஒருவேளை நான் தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும், உங்களுக்கு தெரியும்ல. ரைட். அந்த குழப்பம் ரொம்ப சகஜம்தான். இனிமே அப்படி ஒரு குழப்பம் உங்களுக்கு வரப்போறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வு அமைய போகுது. பொதுவாவே நம்ம உள்ளுணர்வு சரியாதான் இருக்கும். ஆனா அத லாஜிக்கலா நிரூபிக்க நமக்கு தெரியாது. இப்போ ஒருத்தன் பொய் சொல்றானான்னு கண்டுபிடிக்க பாலிகிராஃப் மாதிரி எத்தனையோ மாடர்ன் மெஷின்ஸ் வந்துருச்சு. ஆமா, நிறைய டெக்னாலஜி இருக்கு. இருந்தாலும் இதற்கான தீர்வு இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது மிக துல்லியமா வரையறுக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது தான் இங்க ஆச்சரியமான விஷயம். அதுதான் இந்த அலசலோட ஸ்பெஷாலிட்டியே. இந்தியாவோட மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரியா சாணக்கியர் மனிதர்களோட உடல் மொழியையும் உளவியலையும் வச்சே அவங்க சொல்ற பொய்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னு 10 எளிய வழிகளை சொல்லியிருக்கார். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பேச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். உண்மையாவே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஆபீஸ்ல ஆகட்டும், பிசினஸ்ல ஆகட்டும், ஏன் சில நேரங்கள்ல ரொம்ப நெருங்கிய உறவுகள்ல கூட முகமூடி போடாத மனிதர்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா போச்சு. அது 100க்கு 100 உண்மை. நமக்கு தீங்கு நினைக்கிற எதிரி கூட நமக்கு முன்னாடி தான் நிப்பான். ஆனா ஒரு பொய்யன் நம்ம நிழல்லையே ஒழிஞ்சிருப்பான். அதனால ஏமாற்றங்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிற ஒரு கவசமா இந்த தகவல்களை மாத்துறது தான் நம்ம நோக்கம். எக்ஸாக்ட்லி. சாணக்கியர் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லுவார். ஒரு பாம்பிற்கு பல் இல்லனா கூட அது சீர்றத நிறுத்தக்கூடாது அப்படின்னு. அட, ரொம்ப ஆழமான தத்துவம் இது. அதாவது நாம யாரையும் ஏமாத்த வேண்டியதில்லை. ஆனா நம்மள தற்காத்துக்க இந்த அறிவை ஒரு ஆயுதமா நாம எப்பவும் கையில வச்சிருக்கணும். கரெக்ட். சரி, நாம நேர விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது நாம இயல்பாவே முதல்ல கவனிக்கிறது அவங்க முகத்தை தான், குறிப்பா அவங்க கண்களை. முகம் மனதின் கண்ணாடின்னு சொல்வாங்க. ஆமா, இந்த கண்கள் எப்படி ஒரு பொய்யனை காட்டி கொடுக்குது? சாணக்கியரோட முதல் தந்திரம் இத பத்தி தான் பேசுது இல்லையா? ஆமாங்க. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் மூளையோட செயல்பாட்டுக்குள்ள போகணும். மூளைக்கும் கண்ணுகளுக்கும் ஒரு நேரடியான உயிரியல் தொடர்பு இருக்கு. நரம்பியல் நிபுணர்கள் இது ரொம்ப தெளிவா சொல்வாங்க. ஓஹோ, மூளைக்கும் கண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இது மெமரி. வலது பக்கம் அப்படிங்கிறது கற்பனைக்கான பகுதி, இமேஜினேஷன். ரைட். லெஃப்ட் வந்து மெமரி, ரைட் வந்து இமேஜினேஷன். எக்ஸாக்ட்லி. இப்போ ஒருத்தர் உண்மைய சொல்ல நினைக்கும் போது அவரோட மூளை ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை தேடி எடுக்க இடது பக்கம் மூளைய அணுகும். அந்த மைக்ரோ செகண்ட்ல அவரோட கருவிழிகள் இயல்பாவே இடதுபுறம் நகரும். ஒரு நிமிஷம், அப்படியானால் ஒருத்தன் பொய்ய உருவாக்கும் போது என்ன நடக்கும்? அவன் கற்பனையே ஒரு கதையை ரெடி பண்ணணும்ல. கரெக்ட், நீங்க பாயிண்ட புடிச்சிட்டீங்க. அப்போ அதுக்கு மூளையோட வலது பக்கத்தை அணுகணும். ஆட்டோமேட்டிக்கா கருவிழிகள் வலதுபுறம் மேல் நோக்கி நகரும். சரியா? மிகச்சரி. நீங்க ஒருத்தர்கிட்ட நேத்து ராத்திரி 8 மணிக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்டு பாருங்களேன். அவர் உண்மைய சொல்ல போறாருன்னா அவர் கண்கள் லெஃப்ட் சைடு போகும். ஏன்னா அவர் மூளை மெமரியை தேடுது. ஆனா நேத்து ராத்திரி 8 மணிக்கு யார்கிட்ட போன்ல பேசுனீங்கன்னு கேக்கும்போது அவர் சொல்ல போறது பொய்னா அங்க மெமரிக்கு வேலை இல்ல. ஓ, மூளை உடனே ஒரு புது கதையை உருவாக்க வலது பக்கத்தை நாடும். ஆமா, அந்த நொடியில கண்கள் வலதுபுறம் திரும்பும். அங்கே பொய் தயாராகுதுன்னு அர்த்தம். இது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. சில நேரங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன், சிலர் பொய் சொல்லும்போது நம்ம கண்களை விட்டு பார்வையை விளக்கவே மாட்டாங்க. நம்மள நேருக்கு நேர் பார்த்து இமைக்காம ரொம்ப ஆணித்தரமா பேசுவாங்களே, அது ஏன்? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா அவங்க கண்கள் வலதுபுறம் தானே நகரணும். அங்கதான் மனித உளவியலோட தந்திரம் வேலை செய்யுது. பொய் சொல்றவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நாம கண்களை திருப்புனா இவங்க நம்மள சந்தேகிச்சுடுவாங்களோ அப்படின்னு. ஆஹா, மாட்டிக்கோன்னு ஒரு பயம். அதனால தங்கள அறியாமலேயே நம்பகத்தன்மைய வலுக்கட்டாயமா உங்க மேல திணிக்கிறதுக்காக ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. இமைக்காம உற்று பார்த்து தங்கள் பொய்யே நிஜம் போல நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓ, அது நேச்சுரலான ஐ கான்டாக்ட் கிடையாது, ஒரு செயற்கையான முறைப்பு அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. உண்மையை மறைக்க அவங்க எடுக்கிற அதிகப்படியான முயற்சியே அவங்கள காட்டி கொடுத்துரும். அட, இது வார்த்தைகளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி, நடந்ததை நடந்தபடியே சொல்றது. ஆனா பொய் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான வலை. ஆமா, சாணக்கியரோட 2வது தந்திரமே இந்த வார்த்தைகளோட வலைதான்.
நான் பார்த்த வரைக்கும் பொய் சொல்றவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கேள்விக்கு தேவையே இல்லாம ரொம்ப நீளமான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கிற பயம் உங்களுக்கு புரியும். ஒருத்தன் உண்மைய சொல்லும்போது அவனுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டா டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சிடுவான். ரைட்? சிம்பிளா முடிஞ்சிரும். ஆனா பொய் சொல்றவனோட மூளை நான் சொல்றதை இவங்க நம்பணுமேன்னு பதற்றப்படும். அதனால ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்ணுவான். நான் வரும்போது வழியில ஒரு சிகப்பு கலர் காரு ஒரு பைக் மேல மோதிச்சு, அங்கே போலீஸ் வந்தாங்க, இப்படி நீங்க கேட்காத சம்பந்தமே இல்லாத வர்ணனைகளை அள்ளி வீசுவான். இது கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒருத்தன் ஒரு திரைப்படத்தை பார்க்கவே இல்ல. ஆனா அந்த படத்தை பத்தி 10 நிமிஷம் தியேட்டர் வாசல்ல நின்னு விமர்சனம் சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான ஒப்புமை இது. படம் பார்த்தவன் நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லைன்னு சிம்பிளா சொல்லுவான். பார்க்காதவன் தான் இல்லாத ஒன்னை நிரூபிக்க இவ்ளோ போராடுவான். சரி, இப்போ கண்களையும் வார்த்தைகளையும் பார்த்தோம். இது ரெண்டையும் ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு வச்சுப்போம். ம் மூளைக்கு அப்பாற்பட்டு அவனோட உடல், அவனோட பயாலஜி அவனை எப்படி காட்டி கொடுக்கும்? இது செகண்ட் செக்ஷன். இங்கேதான் ஈர்க்கை ரொம்ப அழகா வேலை செய்யுது. ஒருத்தன் கண் பார்வையையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தலாம். ஆனா அவனோட ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தண்ணிய கண்ணரம்பு மண்டலத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓ, இது அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் சம்பந்தப்பட்டதா? ஆமா, ஒருத்தன் பொய் சொல்லும்போது அவனோட மூளை அறியாமலேயே சண்டை அல்லது ஓட்டம் அப்படிங்கிற ஒரு தீவிரமான நிலைக்கு செல்லும். இந்த ஃபைட் அல்லது ஃப்ளைட் அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நேயர்களுக்கு அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். கண்டிப்பா. ஆதி காலத்துல மனிதன் காட்டுல வாழ்ந்தப்போ ஒரு சிங்கம் எதிரே வந்தா உன்னோட மூளை ஒரு அலர்ட் கொடுக்கும். ஒன்னு அந்த சிங்கத்துக்கிட்ட சண்டை போடணும், இல்ல அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும். ரைட். இந்த ரெண்டுக்கும் உடலுக்கு அதீத எனர்ஜி தேவை. அப்போ உடம்புல அட்ரினலின் அதிகமா சுரக்கும். ரத்தம் முழுக்க கை கால்களுக்கு போகும். அந்த நேரத்துல அவனுக்கு பசி இருக்காது. அதனால ஜீரண மண்டலம் செயல்படுறது தற்காலிகமா நிப்பாட்டப்படும். ஓஹோ, அப்போ பொய் சொல்லும் போது மாட்டிக்குவோங்கிற பயம் வரும்போதும் மூளை அதே சிங்கத்தை பார்த்த அலாட்டை தான் உடம்புக்கு அனுப்புதா? எக்ஸாக்ட்லி, அதே அலர்ட் தான். அப்போ ஜீரண மண்டலம் முடங்குறதுனால எச்சில் சுரப்பது நின்னுடுமா? தொண்டை வறண்டு போறது இதனாலதானா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எச்சில் சுரக்காம தொண்டை முற்றிலும் வறண்டு போகும். அதனாலதான் பொய் சொல்றவங்க பேசும்போது பலமா எச்சில் முழுங்குவாங்க. அட ஆமா, அது கல்ப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல. ஆமா, தொண்டையில உள்ள அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் வேகமா மேலையும் கீழையும் இறங்கும். அடிக்கடி தண்ணி குடிக்க கேட்பாங்க. தொண்டை வறட்சியால சம்பந்தமே இல்லாம போலி இருமல் வரும். குரலோட சுருதி கூட மாறும். வாய்ஸ் ஸ்பீச் ஆகிறது இதனாலதானா? ஆமா, தொண்டை இறுகிறதுனால குரல் திடீர்னு ரொம்ப சத்தமாவோ இல்ல ரொம்ப மெலிதாவோ மாறும். இது எனக்கு இன்னொரு விஷயத்தையும் புரிய வைக்குது. ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கும்போது அவங்க திடீர்னு தண்ணி குடிக்க கேட்பாங்க. அதாவது அவங்க தண்ணி கேட்கறது நிஜமாவே தாகத்துக்காக இல்ல, அந்த பதற்றமான நொடிகளை கடத்துறதுக்கு ஒரு பாஸ் பட்டன் மாதிரி அது செயல்படுது இல்லையா? அருமையான பாயிண்ட். அந்த பாஸ் பட்டனை அழுத்திட்டு அந்த தண்ணி தொண்டைக்குள்ள இறங்குற சில வினாடிகள்ல மூளைக்குள்ள புது பொய்ய தயார் பண்றாங்க. வாவ், மூளை எவ்ளோ ஷார்ப்பா வேலை செய்யுது. ஆமா, இந்த பயாலஜிக்கல் மாற்றத்தோட அடுத்த கட்டம் இன்னும் தீவிரமானது. மூளை ஆபத்தை உணர்றதுனால ரத்த அழுத்தம் அதிகமாகும், ஹார்ட் பீட் எகிரும். இதனால உடல் என்ன ஆகும்? உள்ள சூடாகும். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஏசி ரூம்ல உட்கார்ந்திருந்தாலும் நெற்றி, மேலூந்தடு, உள்ளங்கைகள்ல வேர்க்க ஆரம்பிக்கும், மூச்சு வாங்கும், சட்டையோட காலரை தளர்த்துவாங்க. கரெக்ட். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பழுதான இன்ஜின் உள்ளுக்குள்ளேயே சூடாகி புகைய வெளியேத்துற மாதிரி பொய் சொல்ற மூளை சூடாகி உடல் வியர்வைய வெளியேத்துது. இதை விட சூப்பரான ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. ஒருத்தன் தான் வாயால நான் உண்மையாதான் சொல்றேன்னு 1000 தடவை சத்தியம் பண்ணாலும் அவனோட உடல் இந்த வியர்வை மூலமா இவன் பொய் சொல்றான்னு உலகத்துக்கு சத்தமா சொல்லிடும். ரொம்ப கரெக்ட். இதுவரைக்கும் உடலுக்குள்ள மூளைக்கு பக்கத்துல நடக்கிற மாற்றங்களை பார்த்தோம். இப்போ மூளைக்கு ரொம்ப தொலைவுல இருக்கிற உடல் உறுப்புகள், அதாவது கைகளும் கால்களும் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. இவையும் மூளையோட கட்டுப்பாட்டை மீறி தப்பியோட துடிக்குமா என்ன? நிச்சயமா. மூளை பொய்ய உருவாக்குறதுலயும் முக பாவனைகளை கண்ட்ரோல் பண்றதுலயும் ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த நேரத்துல கால்களை அது கண்டுக்காது. ஓ, அட்டென்ஷன் அங்க போகாது. ஆமா, நான் முன்னாடியே சொன்ன அந்த ஃபைட் அல்லது ஃப்ளைட் நிலைய கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒருத்தன் போய் சொல்லும்போது அவன் ஆழ்மனோ இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுன்னு கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
ரைட். அதனால என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க உங்ககிட்ட நேருக்கு நேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட பாதங்கள் உங்கள விட்டு விலகி கதவை நோக்கியோ இல்ல வெளிய போற வழிய நோக்கியும் திரும்பி இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அவங்க உடன் நம்மள நோக்கி இருக்கலாம், முகன் நம்மள பார்த்து சிரிக்கலாம், ஆனா பாதங்கள் நான் எஸ்கேப் ஆக ரெடின்னு வாசல நோக்கி இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்லாம கால்களை ரொம்ப இறுக்கமா பின்னி போட்டுக்கிறது, தரையில பதற்றமா தட்டுறது இதெல்லாமே நடக்கும். சரி, பாதங்கள் ஓடத் துடிக்குது, கைகள் என்ன செய்யும்? பொய் சொல்றவங்க பொதுவா கைகளை மறைக்க பாப்பாங்க. பாக்கெட்டுக்குள்ள விடுவாங்க இல்ல முதுகுக்கு பின்னாடி கட்டிக்குவாங்க. ஏன்னா கைகள் நம்ம எமோஷன்ஸ் ரொம்ப ஈஸியா வெளிக்காட்டிடும்னு ஆழ்மனதுக்கு தெரியும். ஓஹோ, அதனாலதான் கைகளை மறைக்கிறாங்களா? ஆமா, இன்னொன்னு மூளையில ஏற்படுற பதற்றத்தால மூக்குல இருக்கிற நுண் ரத்த நாளங்கள் விரிவடையும். இதனால மூக்குல லேசான ஒரு அரிப்பு ஏற்படும். அதனால அவங்க அடிக்கடி மூக்க தொடுவாங்க. ஆமா, இத பினோக்கியோ எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். ஆனா இதை விட மிக முக்கியமானது ஒரு மனிதன் தன்னை அறியாம எடுக்கிற தற்காப்பு நிலை. தற்காப்பு நிலைனா கைகளை மார்புக்கு குறுக்கா கட்டிக்கொள்வதா? சரியா சொன்னீங்க. ஆத்ம ரக்ஷான்னு இதை சொல்லலாம். மனித உடலோட ரொம்ப முக்கியமான உறுப்புகளான இதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கிற ஒரு இயற்கையான உள்ளுணர்வு அது. உங்களை அறியாமலேயே உங்களை சுத்தி ஒரு சைக்காலஜிக்கல் பேரியரை நீங்க உருவாக்குறீங்க. ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு பின்னோக்கி சாயறது, உங்களுக்கு நடுவுல தண்ணீர் பாட்டில், செல்போன் இதையெல்லாம் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வைக்கிறது, இது எல்லாமே தற்காப்பு அறந்தான். பேசும்போது வாயை கையால மறைச்சுக்கிட்டு பேசுறதும் இதுல வருமா? கண்டிப்பா. நம்மள யாரும் தாக்கிடக்கூடாதுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டியோட வெளிப்பாடு இது. ஆனா ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு விஷயத்த கேட்டே ஆகணும். சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் ஏசி ரூம்ல இருக்காரு. அவருக்கு லேசா குளிர் எடுக்குது. அதனால அவர் கைய மார்புக்கு குறுக்க கட்டிக்கிறாருன்னு வச்சுப்போம். உடனே அவர் பொய் சொல்றாருன்னு நாம எப்படி முடிவு பண்ண முடியும்? ரைட். இது கொஞ்சம் தப்பா படலையா? இல்ல அவர் இயல்பாகவே கை கட்டி பேசும் பழக்கம் உள்ளவராக கூட இருக்கலாமே. நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். சாணக்கியரோட இந்த வழிமுறைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் இதுதான். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றார். ஒரே ஒரு அறிகுறியை மட்டும் வச்சு யாரையும் எடை போடக்கூடாது. இத கிளஸ்டரா பார்க்கணும். கிளஸ்டர்னா பல அறிகுறிகளோட தொகுப்பு, அப்படித்தானே? ஆமா, ஒருத்தருக்கு குளிர் எடுக்கலாம், அதனால அவர் கைகளை கட்டிக்கிறார் அப்படிங்கிறது நார்மல் தான். ஆனா அவர் கைகளை கட்டிக்கிறார், அதே சமயம் ஏசி ரூம்லயும் அவருக்கு வியர்க்குது, அவர் பாதங்கள் வாசலை நோக்கி திரும்பி இருக்கு, அவர் அடிக்கடி மூக்கையும் தொடுறார், தண்ணியும் குடிக்க கேக்குறாருன்னா இதையெல்லாம் நம்ம எப்படி தற்செயல்னு எடுத்துக்க முடியும்? அட ஆமா, எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது அது தற்செயல் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதாவது 3 அல்லது 4 அறிகுறிகள் ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சா அங்க நிச்சயமா ஒரு பொய் இருக்குன்னு நம்ம உறுதியான முடிவுக்கு வரலாம். அருமை. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அந்த பொருட்களை டேபிள்ல ஒரு சுவர் மாதிரி அடுக்குவத பார்க்கும்போது எனக்கு எப்படின்னு தோணுதுன்னா, ஒரு கஃபே டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு தனக்குத்தானே ஒரு குட்டி கோட்டைய கட்டிக்கிட்டு அதுக்குள்ள ஒளிய நினைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான கற்பனை இது. சரி, இப்போ ஒருத்தனோட உடல் மொழியும் அவனை காட்டி கொடுத்துருச்சு. வியர்வை, தொண்டை வறட்சின்னு எல்லாமே அவனுக்கு எதிரா திரும்பும்போது அந்த பொய்யன் கடைசியா கையில எடுக்கிற ஆயுதம் என்ன? இங்கதான் அவன் உளவியல் போற ஆரம்பிப்பான். உடல் தோத்து போகும்போது அவன் நேரடியா உங்க மனசோட விளையாட தொடங்குவான். ஓ, மூளைக்கு நேரம் வாங்குறதும் நம்மள குழப்பறதும் தானே அவனோட அடுத்த ஸ்டெப். ஆமா, இதுல ரொம்ப சிறப்பான ஒரு டெஸ்ட் இருக்கு. காலவரிசை சோதனை, அதாவது குரோனாலஜி டெஸ்ட். ஆமா, இந்த குரோனாலஜி டெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். இது மூளையோட காக்னிட்டிவ் லோட் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நான் படிச்சிருக்கேன். நேர்களுக்கு இதை கொஞ்சம் ஈஸியா வழக்குங்களா? கண்டிப்பா. உண்மை அப்படிங்கிறது நம்ம மெமரியில ஒரு காட்சி மாதிரி, ஒரு சினிமா மாதிரி ஆழமா பதிஞ்சிருக்கும். நேத்து நீங்க எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டா உங்களால அத முதல்ல இருந்தும் சொல்ல முடியும், கடைசியில நடந்ததுல இருந்து பின்னோக்கியும் சொல்ல முடியும். ரைட், ஏன்னா அது நிஜமா நடந்தது. ஆமா. ஆனா பொய் அப்படிங்கிறது மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அது 1 2 3ன்னு ஒரு நேர்கோட்ல தான் மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கும். ஆமா, அதனாலதான் ஒரு பொய்யங்கிட்ட நீ வீட்டுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னு அவன் சொன்ன கதையை ரிவர்ஸ்ல சொல்ல கேட்டா நிச்சயமா மாட்டிக்குவான். எக்ஸாக்ட்லி. இது எப்படி தோணுதுன்னா, இப்போ ஒரு வீடியோவை நார்மலா ப்ளே பண்ணா அது ஸ்மூத்தா ஓடும். ஆனா எடிட் பண்ணப்பட்ட ஒரு போலியான வீடியோவை ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணா என்ன ஆகும்? அந்த கட்ஸ், ஒட்டு வேலைகள் எல்லாமே அப்பட்டமா தெரியும்ல, வீடியோ கிளிச் ஆகும். அதே மாதிரி அவங்க மூளையும் கிளிச் ஆகுது. கரெக்டா? ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒப்பீடு இது. மூளைக்கு அந்த பொய்க்கதையை மாத்தி பின்னோக்கி சொல்ல அதீத எனர்ஜி தேவைப்படும்.
அந்த காக்னிட்டிவ் லோட், அதாவது மூளையின் மீதான அழுத்தம் தாங்காம அவங்க தடுமாறுவாங்க. முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்க. ஆமா, இதோட இணைஞ்ச இன்னொரு தந்திரம் தான் கேள்வியை எதிரொலித்தல், அதாவது எக்கோ எஃபெக்ட். அதாவது நாம கேக்குற கேள்வியை அவங்க திருப்பி கேக்குறது, சரியா? ஆமா, நீங்க நேத்து ராத்திரி 10 மணிக்கு எங்க இருந்தேன்னு கேட்டா அவங்க உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. நேத்து ராத்திரி 10 மணிக்கு எங்கே இருந்தேனா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வியே மெதுவா திரும்ப கேட்பாங்க. இது அவங்களுக்கு காது கேட்கலைங்கிறது கிடையாது. நிச்சயமா இல்ல. அந்த ஒரு பஃபர் டைம், அதாவது மூளைக்கு அந்த பொய்யை தயார் செய்ய ஒரு சில வினாடிகள் நேரம் வாங்குறதுக்காக பண்றாங்க. சரியா சொன்னீங்க. இதையெல்லாம் தாண்டி இவை எதுவுமே வேலை செய்யல, நாம மாற்றிக்குவோன்னு ஒரு பொய்யனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? அவனோட கடைசி ஆயுதமான போலி கோபத்தை கையில் எடுப்பான். ஃபேக் ஆங்கர். மாட்டிக்கொள்வோம் அப்படிங்கிற பயத்துல திடீர்னு ஆக்ரோஷமா கத்துவான். ஓ, அந்த குற்ற உணர்ச்சியை நம்ம மேல திருப்புறது. உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? இத்தனை வருஷம் பழகியும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசி கேள்வியை கேட்ட நம்மளையே குற்றவாளி கூண்டுல நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, இது ஒரு திசை திருப்புதல் தந்திரம். சாணக்கியர் இத தற்காப்பு தாக்குதல்னு சொல்றார். ஒருத்தன் தம் பலவீனத்தை மறைக்க கோபத்தை ஒரு கேடயமா யூஸ் பண்றான். ரைட். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். எதிரி ஆக்ரோஷமா இருக்கும்போது நாமும் கோபப்பட்டு நிதானத்தை இழக்கக்கூடாது. ஆமா, நாம அமைதியா இருக்கணும். அவங்க கத்தி முடிச்ச பிறகு அதே கேள்விய மீண்டும் ரொம்ப மென்மையா ஆனா தீர்க்கமா கேட்கணும். சரி, நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா நேத்து ராத்திரி 10 மணிக்கு நீ எங்க இருந்தேன்னு அமைதியா கேட்கணும். அடா, கோபப்படுற நபர்கிட்ட நிதானமா இருந்து மறுபடியும் அதே கேள்வியை அமைதியா கேட்கறது உண்மையிலே ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் ட்ரிக்கு. இது அவங்கள உளவியல் ரீதியா முற்றிலும் நிராயுதபாணி ஆக்கிடும். அவங்களால தொடர்ந்து அந்த போலி கோபத்தை நடிக்க முடியாது. ஆமா, அவங்க மீண்டும் கோபப்பட்டாலோ இல்ல தடுமாறினாலோ அங்கே 100% பொய் இருக்கு அப்படிங்கறத நீங்க சந்தேகமே இல்லாம உறுதி செஞ்சுக்கலாம். சூப்பர். சரி, நம்ம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணத்தை நாம மேற்கொண்டிருக்கோம். கண்கள் எப்படி இடது வலதா மாறுது, வார்த்தைகள் எப்படி சிக்கலான வலையா பின்னுது, மூளையோட பயம் எப்படி தொண்டை வறட்சியாகவும் வியர்வியாகவும் மாறுதுன்னு பார்த்தோம். ஆமா, கால்கள் எப்படி தப்பியோட துடிக்குது, கைகள் எப்படி தற்காப்பு அரணமைக்குது. அது மட்டும் இல்லாம காலவரிசை சோதனை, எதிரொலிக்கும் கேள்வி, போலி கோபம்னு சாணக்கியர் சொன்ன அத்தனை தந்திரங்களையும் மிக ஆழமா அலசிட்டோம். உண்மைதான். ஆனா நேயர்களே, சாணக்கியர் கொடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைய இந்த இடத்துல அழுத்தமா பதிவு செய்ய வேண்டியது என் கடமை. அரைவேக்காட்டு அறிவு எப்போதுமே ஆபத்தானது. இது ரொம்ப முக்கியம். நாம முன்பே பேசின மாதிரி ஒரே ஒரு அறிகுறிய மட்டும் வச்சு யாரையும் நீ பொய்யன்னு முத்திர குத்திடக்கூடாது. ஒருத்தருக்கு இயல்பாவே பதற்றமான உடல்நிலை இருக்கலாம், இல்ல சாதாரணமாவே அதிகம் வியர்க்கலாம். அதனால குறைஞ்சது 3 அல்லது 4 அறிகுறிகள் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் முடிவுக்கு வரணும். எக்ஸாக்ட்லி. அந்த கிளஸ்டர் ரொம்ப முக்கியம். நாம இந்த அறிவை பெறுவதன் நோக்கம் மற்றவங்களை அவமானப்படுத்தவோ இல்ல எல்லோரையும் சந்தேகப்படவோ கிடையாது. கரெக்ட். உங்களை, உங்க வாழ்க்கைய ஏமாற்றங்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிற ஒரு கவசமா மட்டுமே அதை நீங்க பயன்படுத்தணும். ஒரு மனிதனோட உடல் மொழியை புரிஞ்சுக்கிறது உண்மையான உறவுகளையும் நேர்மையான மனிதர்களையும் அடையாளம் காண உங்க அன்றாட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். நிச்சயமா. போலியான மனிதர்களை அடையாளம் கண்டிருக்கிறது நம்ம அமைதியான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். சரி, இந்த சிறப்பான உரையாடலை முடிக்கும் முன் நான் உங்களுக்கு ஒரு புதிய, சற்று ஆழமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நாம இதுவரை பார்த்தபடி ஒருத்தன் பொய் சொல்லும்போது அவனோட மனித உடல் இவ்வளவு திணறுது, வியர்க்குது, தொண்டை வரழுது, கால்கள் ஓடத் துடிக்குது, மூளை திண்டாடுதுன்னா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம். மனிதர்கள் அடிப்படையில உண்மையை மட்டுமே பேசுறதுக்காக இயற்கையால் வடிவமைக்கப்பட்டவர்களா? அப்படியானால் இந்த பொய் அப்படிங்கிறது மனிதனோட பரிணாம வளர்ச்சியில இடையில புகுந்துவிட்ட ஒரு சாஃப்ட்வேர் பக் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் இது. உங்களை நேருக்கு நேர் பார்த்து பொய் சொல்ற ஒருத்தரை அடுத்த முறை நீங்க சந்திக்கும் போது இதை பத்தி நீங்களே சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுடன் சந்திப்போம்.